திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், தற்போது திருச்சியில் முதலமைச்சர் விஜய் இருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து அடுத்ததாக நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே திருச்சியில் பாதுகாப்பு நடவடிக்கையாக ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் வருகையொட்டி என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன? அங்கிருக்கும் கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? முதலமைச்சர் விஜய் இன்று திருச்சி வருகை தருவதை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சியில விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துல ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முக்கிய சாலைகள்ல போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நகர பகுதிகளில் பேருந்துகள் மாற்று பாதையில் இயக்கப்பட்டு வருகிறது சாலையின் மீது. அதே போல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளியூரில் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் மாற்று பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் விஜய் சற்று நேரத்துக்கு முன்னர் தான் திருச்சி வந்திருந்தார். விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரு விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் திரு விஜய் பயணிக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமே பேரிகார்டுகள் போடப்பட்டு பேரிகார்டுக்கு பின்னாடிதான் பொதுமக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் மூலமா பார்க்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரை மேற்கொண்ட போதெல்லாம் பொதுமக்கள் பேரிகார்டுகளை தாண்டி விஜய் அவர்களுடைய வாகனத்தின் மீது ஏறுவது, பூக்களை தூவுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் தற்போது வருகை தந்ததோட காரணத்தினால பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னும் பின்னும் வாகனங்கள் வரக்கூடிய சூழ்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பொதுமக்கள் யாருமே அத்துமீறி, அதாவது பேரிகார்டுகளை தாண்டி வாகனத்துக்கு கிட்டு வர முடியாதபடி தற்போது தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மிகுந்த ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில் தான் திரு விஜய் அவர்கள் தற்போது பயணித்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் QR கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு 5000 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த QR கோடு நுழைவுச்சீட்டு பெற்றிருக்கவர்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. QR கோடு அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது தாவேகா கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர்கள், அதே போல மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கான QR கோடுடன் கூடிய இந்த அனுமதி சீட்டானது வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது ஒவ்வொரு முக்கிய சாலைகளை கடந்து தற்போது திரு விஜய் அவர்கள் பயணித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரண்டு திரு விஜய் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து வராங்க. வாகனத்தில் இருந்தபடியே பொதுமக்களை நோக்கி கையசைத்தபடி வருகிறார். முதலமைச்சராக பதவியேற்ற நாள் அன்று சென்னையில நேரு ஸ்டேடியத்துல உரையாற்றினார். பொதுமக்கள் மத்தியில திரு விஜய் அவர்கள் உரையாற்றினார். அதற்கு பிறகு தற்போது இன்று நடக்கக்கூடிய திருச்சியில் தான் ஒரு பொது நிகழ்ச்சியில திரு விஜய் அவர்கள் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திருச்சியின் முதற்கட்டமாக திருச்சியில் தான் அவருடைய தேர்தல் பரப்புரையும் தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதலாவதாக அவர் பயணிக்கக்கூடிய மாவட்டமும் திருச்சியாக இருக்கிறது. முதலாவதாக தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில முதல் நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இன்று திரு விஜய் அவர்கள் என்ன பேசப் போகிறார் என்பதுதான் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வெற்றி பெற்றதற்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளன்று பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேற்றப் போகிறோம், இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி, இந்த ஆட்சி எப்படி நடைபெற இருக்கிறது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறார்கள், விவசாயிகள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அன்றைய தினம் அந்த பதவியேற்பு நாள் என்று திரு விஜய் அவர்கள் எடுத்துரைப்பார் என்பது குறிப்பிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம், முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றார். பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தமிழகத்துக்கான முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய அந்த பட்டியலை பிரதமரிடத்தில் கொடுத்திருந்தார். அதே போல அமைச்சரவை விரிவாக்கங்கள் நடந்து இருக்கின்றன. இப்போதுதான் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்று அந்த நிர்வாக பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நிலையில முதற்கட்டமாக திருச்சி தொகுதி கிழக்கு தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் வருகை பெற இருக்கிறார். 2 தொகுதிகளில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டார் திரு விஜய் அவர்கள். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிட்டிருந்தார். 2 தொகுதிகளிலேயே வெற்றி பெற்றிருந்த நிலையில ஒரு தொகுதியில் தான் MLA-வாக தொடரும் என்ற காரணத்தினாலே
திருச்சி கிழக்கு தொகுதியில தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வது என்று குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் தனக்கு வாக்களித்த வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில இந்த பயணத்தை முதலமைச்சர் விஜய் மேற்கொண்டிருக்கிறார். சென்னையிலிருந்து இன்று மதியம் தனி விமானம் மூலமாக திருச்சி வந்தடைந்த அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தற்போது இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த தனியார் கல்லூரிக்கு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார் தொகுதி. வழிநடைகளும் பொதுமக்கள் விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கிறோம். முதலாவதாக விமான நிலையத்தில மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து பூங்கொத்து கொடுத்து விஜய் அவர்களை வரவேற்றிருந்த காட்சிகளையும் வந்து பார்த்தோம். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து கான்வாய் வாகனங்கள் சூழ தற்போது சாலை மார்க்கமாக செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். விமான நிலையத்திலிருந்து வயர்லெஸ் சாலை, எல்ஐசி காலனி, மன்னபுரம், டிவிஎஸ் டோல்கேட், பழைய பால் பண்ணை, சஞ்சீவி நகர் வழியாக இந்த பயணமானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த நன்றி தெரிவிப்பு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில இன்னும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்குவார். திருச்சி மக்களுக்கு எண்ணற்ற வாக்குறுதிகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு 20 நாட்களாக என்னென்ன நடந்திருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் தமிழக வெற்றி கழக அரசு என்னென்ன திட்டங்களை வந்து மேற்கொள்ள இருக்கிறது, குறிப்பாக திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு என்னென்ன திட்டங்களை வந்து நிறைவேற்ற போகிறார்கள், என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக திரு விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த பரப்புரை பங்கேற்றதில் தான் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த தினம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே தான் இந்த அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது. வழிநடைகளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரவேற்பு அளித்து வந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. செலக்டிவா தான் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5000 பேருக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாதுகாப்பு கருவி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர் மற்றும் பள்ளி மாணவர்கள், அதே போல மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் எல்லாம் வீட்டில் இருந்தே தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும்படி தமிழக வெற்றி கழக தலைவர் திரு பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் நேற்றைய தினமே வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதே போல திருச்சியில இருக்கக்கூடிய முக்கிய நபராக இருக்கக்கூடிய தற்போது சமீபத்தில் கூட வாரிய தலைவர் பதவி கொடுத்திருந்தாங்க திரு கூப்பா கிருஷ்ணன். அவர் தான் வந்து செய்தியாளர்களை சந்தித்து இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்துக்கான ஏற்பாடுகள், என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு எங்களுக்கு விளக்கம் தெரிவித்திருந்தார். அப்போது கூட அவரும் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் மட்டுமே பங்கேற்பதுதான் சரியாக இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை வந்து வீட்டிலிருந்து தொலைக்காட்சி வாயிலாக பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருந்தது தற்போது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் திரு விஜய் தற்போது சாலை மார்க்கமாக செயின்ட் ஜோசப் கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம். பொதுமக்கள் வழிநடைகளும் பொதுமக்கள் கூடி திரு விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளித்து வராங்க. இன்னொரு பக்கம் இந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரங்கம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாலும் பொதுமக்களாலும் இறங்கி வருகிறது. திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளும் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கிறோம். இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாருமே வருகை தந்திருக்கிறாங்க விஜய் அவர்களை நேரில் பார்ப்பதற்காக. ஏற்கனவே திருச்சிக்கு அதே போல பல்வேறு மாவட்டங்களுக்கு திரு விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட போது வருகை தந்திருந்தார். அப்போதும் அவருக்கு அவர் சென்ற எல்லா இடத்திலுமே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் சிறுவர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் என எல்லாருமே திரண்டு வந்து விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காகவும் அவரை பார்ப்பதற்காகவும் கூடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.